எப்பவும் போல் இன்றைக்கி வந்து மலந்தேன் எடுக்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து கட்டிட்டு வெட்டிக்கலாம். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பகலில் வந்து எடுக்க போகிறோம். இவ்வளோ நாள் நைட்டில் எடுத்துகிட்டு இருந்தோம், திரும்ப வந்து பகல் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. மரத்தில் தான் இருக்குது இந்த அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இங்கேருந்தே ரெடி பண்ணிட்டு போயிடலாங்க. ஸ்வா கிட்ட போக வேண்டாம், திரும்பி கிளம்பிச்சு என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான், டப்புன்னு பற்றி டப்புன்னு கொண்டு போகிறது தான். இந்த மரத்துக்கடி தான் இருக்குது. போதுங்க போக வருது கேஸ்வா, நல்லா எரி விட்டு போக போதும் எரிஞ்சு பிடி, நான் கொண்டு போகிறேன். போதும் பிடி. ஐயோ வருதுண்ணா, பிடிச்சிக்கோ. ஒன்றும் இல்லை நீ பத்திரமா பிடிச்சிக்கோ. கடிக்கிறதுக்குன்னா வருதுண்ணா. தேனே இல்லைண்ணா, ஏன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறானே. இது 1.5 போட தான் இருக்கும். ஓகே, ஊத முடியலையா? பூச்செல்லாம் வருதுண்ணா, வெட்டி இருக்கலாம். என்னத்த பூச்சி ஒன்று உள்ள போயிடுச்சுண்ணா. எல்லாம் உள்ள போதுங்க. ஏன் பூச்செல்லாம் வந்து உட்காருதுண்ணா நம்ம மேலே. இங்கண்ணா இத்தனை இது ஏன் போட்டு இரு உடச்சிடுங்க. கூட விட்டுறாங்க. புகையெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். பார்த்து கொடு. தேனே இல்லை, சொட்டு இல்லை, ஒரு பொட்டு கூட இல்லாமல் எடுத்துட்டு கொடுவாள் கூட கீழே போட்டேன். எல்லாம் இங்கே தான் கிடக்குது. வா கீழே போடுறியா? இல்லை வாங்கிக்க, இரு நான் ஆஃப் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். இவ்வளோ நேரம் போராடி எடுத்ததுக்கு நமக்கு ஒன்றுமே கிடைக்கல. தேன் கூடல தேன் இல்லைன்னு தெரிஞ்சு நாங்கள் ஏன் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா, நாங்கள் அதாவது ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே தேன் வந்து இந்த ஒயிட் போர்ஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி ஏரியாவில் தான் தேன் இருக்கும். நம்ம இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சில ஏரியாக்களில். சிலர் வந்து விவசாயிகள் வந்து எடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் எடுத்து விட்ருக்குறோம். சிலர் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க, நாங்கள் தனியாக பார்க்குறக்குள்ளே எடுத்துருவோம். தேன் மட்டும் எடுத்து கூட்ட விட்டுருவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லாஸ்ட் டைமு புகையை போட்டு ஒன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் யாராவது ஸ்மால் புகை, இந்த பீடி புகை, ஏதாவது அடுப்பு பற்ற வைக்கிற புகை, இந்த மாதிரி போட்டாலே சுற்றி இருக்கிறவங்க தேடி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வண்டி புகைலாம் போட்டால். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து புகை போட்டோம். இங்கே வந்து நிறைய பேர் ஆடு மாடுலாம் மேய்க்க வருவாங்களாம்மா. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உட்காந்துருப்பாங்க, பண்ணுவாங்க, எல்லாம் நிழல் கண்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம அதை வந்து, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, சப்போஸ் அந்த வைப்ரேஷன் தான் கொடுக்குறாங்கன்னா திரும்ப கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் எடுத்துகிட்டு, அதே கூழ் ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால தான் எடுத்துட்டேன். இல்லை அந்த எக்கு லார்வெல்லாம் அதிகம் இருந்துச்சுன்னா நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். கூடு பாருங்கள், கேஸோட ஹிப் சைஸுக்கு வருது. நம்ம கீழே வச்சு நாங்கள் பாருங்கள், அப்படியே வந்து இந்தியாவோட கீழே அந்த தமிழ்நாடு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா. பாருங்க இவ்வளோ பெருசு அப்படி கேஷனி மறைச்சிருச்சு. கூட இப்படி நேரம் போய் கேஷா, இதை மட்டும் கூட மட்டும் நேரம் இப்படி சாச்சு பிடிங்கிற இந்த இப்படி நேரம் இப்படி சாச்சு பிடி ஹைட்டுக்கு போகும்போது ரொம்ப சாய்க்காத. பார்த்தீங்கன்னா கேஷனே மறைக்குது, அந்த அளவுக்கு பெரிய கூடு.